தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. பொதுவாக நம்ம ஊரில் ஒரு படம் எடுத்து முடிச்சு அந்த சூட்டாக ரிலீஸ் பண்ணாமல் பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் அந்த படத்துக்கான ஹைப்பே குறைஞ்சிரும். இன்னொரு பக்கம் அந்த படம் அவுடேட்டட் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இப்போ ஒரு படம் வந்து ஒரு பல வருடங்களுக்கு பிறகு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 12 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த படம் அப்படின்றத அஃப்கோர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இயக்குனர் சுந்தர் சி, விஷால், விஜய் ஆண்டனி இசையில், சந்தானம் இவங்களுடைய நடிப்பில் உருவான மதகத ராஜா திரைப்படம் 2013 ஜனவரியில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். பட் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தயாரிப்பாளருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து கடைசி வரை ரிலீஸே ஆகாமல் இப்போ 2025 பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மதகத ராஜா திரைப்படம் எப்படி உருவாச்சு, இது கடந்து வந்த பாதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2012 தான் இந்த மதகத ராஜா படத்தினுடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்கிறாங்க. சுந்தர் சி மற்றும் விஷால் இவங்களுடைய காம்போவில் முதல் ரெண்டு பேருமே சேர்றாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது. ஸோ விஷால் வந்த பிறகு அதில் சந்தானம், சதீஷ் இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்னும் கதாநாயகியாக யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஸ்ருதிஹாசன்கிட்ட பேசுகிறாங்க. பட் ஸ்ருதிஹாசனால் ஆரம்பத்தில் பண்ண முடியல, சரி ஹன்சிகாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசும்போது ஹன்சிகாவுக்கு ஹிந்தியில் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது, அவங்களால சரியாக வர முடியாது அப்படின்னும் போது அவங்களும் மறுத்து போகிறாங்க. அடுத்ததாக கார்த்திகை நாயர், அதாவது படத்தில் விஜய்வாக்கு பேர நடிச்சிருப்பாங்களா ராதாவுடைய மகள், அவங்க தான் இந்த படத்தில் கமிட் ஆகிறாங்க இந்த படம் மதகத ராஜா திரைப்படத்தில். ஸோ அவங்க வச்சு பண்ணிடலாம் அப்படின்னும் போது படத்தில் இன்னும் 2-3 ஹீரோயின்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி ஆர்ட் கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் 2-3 ஹீரோயினை கொண்டுட்டு வராரு. ஸோ இவ்வளோ ஹீரோயின்ஸ் கொண்டு வந்தால் நமக்கான ஸ்பேஸ் இதில் எவ்வளோ இருக்கும், முக்கியமானதாக இருக்குமா அப்படின்றது தெரியல அப்படின்ட்டு கார்த்திகை நாயர் அந்த படத்தில் இருந்து வெளியே போகிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் யாரை கமிட் பண்ணலாம் அப்படின்னும் போது வரலட்சுமி, ஏன்னா வரலட்சுமிக்கு அப்போ தான் 2012 போடாபோடி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி படம் ஒரு மிகப்பெரிய கிளிக் ஆகுது. ஏன்னா அது நடிகர் விஜயனுடைய துப்பாக்கி படத்தோட சேர்ந்து தான் சிம்புனுடைய போடாபோடி ரிலீஸ் ஆச்சு. துப்பாக்கி மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்தாலும் போடாபோடியும் அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து திருப்தி பிடிச்சது. படம் மோசமான படம்னால ஓகே ஒரு ரீசெண்டான படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரலட்சுமிக்கு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நேம் வாங்கி கொடுத்தது. ஸோ அதை தொடர்ந்து தான் திரும்பவும் இந்த படத்தில், அதாவது விஷால் நடிப்பில் வரக்கூடிய இந்த மதகஜ ராஜா படத்தில் வரலட்சுமி கமிட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி, ஏற்கனவே கலகலப்பு படத்தில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ சுந்தர்சியோடைய அவங்க சாய்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது, அஞ்சலி இருந்தாங்க. ஸோ சந்தானம் இவங்க, சோனு சூட் இவங்க எல்லாருடைய நடிப்பில் இந்த மதகத ராஜா திரைப்படம் உருவாகுது. இந்த படத்தில் முதல் முறையாக விஜய் ஆண்டனி சுந்தர்சி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற முதல் படம் தான் இந்த மதகத ராஜா. ஸோ இந்த படம் அப்படியே உருவாகுது. 2013 பொங்கலுக்கு இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு படக்குழு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி படத்தில் பாடலாம் ரிலீஸ் ஆச்சு. என்ன பாடல் அப்படின்னா மை டியர் லவ்வர் அப்படின்னு விஷால் ஒரு பாட்டு பாடியிருப்பார் இந்த படத்தில் அவருடைய வாய்ஸ்லேயே. அந்த பாட்டுமே ட்ரெண்ட் ஆச்சு நல்லா. ஓகே விஷால் நல்லா பாடுறாருப்பா அப்படின்ட்டு. அதுவும் அந்த படத்தில் ஒரு பக்கம் வரலட்சுமி, ஒரு பக்கம் சொல்லி இவங்களுடைய டான்ஸ்லாம் பார்க்குறப்ப ஓகே ஆடியன்ஸுக்கு சுந்தர்சி வழக்கம் போல் தன்னுடைய அந்த கமர்ஷியல் மீட்டரில் அந்த ஆடியன்ஸ்க்கான விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்துட்டார். படத்தில் கண்டிப்பாக ஜாலியாக கமர்ஷியலாக எல்லா விஷயங்களுமே கலந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த படம் 2013 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம்லாம் அப்படியே ரெடியாகி எல்லாம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் 2013 பொங்கலுக்கு ரொம்ப நாளாக கிடப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு திரைப்படம், நடிகர் விஷாலினுடைய சமர் திரைப்படம். ஸோ அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த படத்தோட டீம் அறிவிக்கிறாங்க. ஸோ சமர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதா, ஸோ அதே பொங்கலுக்கு வந்து மதகத ராஜாவை ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்ட்டு விஷால் பேசுகிறார். என்னோட 2 படமும் ஒரே ரிலீஸ் ஆச்சுன்னா சரி வராது அப்படின்ட்டு. இது ரொம்ப வருஷமாக இதுவும் கிடப்பில் இருக்குது சமர் திரைப்படம் ரொம்ப நாட்களாக. ஸோ சமர் படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணிடலாம், அதுக்கு பிறகு நம்ம மதகத ராஜா ரிலீஸ் பண்ணலாம், ஜனவரியில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு எடுப்படுது. சரி ஓகே மதகத ராஜாவை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த 2013 பொங்கலுக்கு சமர் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. சரி கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சம்மருக்கு இல்லை இந்த இயர் எண்டில் நம்ம மதகத ராஜாவை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க படக்குழு. சரின்னு ஓகே அப்படின்ட்டு அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. பார்த்தா அப்போ தான் ப்ரொடியூசருக்கு சிக்கல் ஏற்படுது. அதாவது ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அவங்களுக்கு இன்னொரு படத்துக்காக சில காசு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் நஷ்டமாகுது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அந்த நஷ்டத்தால் நீங்கள் பணத்தை திரும்ப கொடுத்தா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கோர்ட்டில் வாக்கலாம் போகுது. இதனாலேயே இந்த திரைப்படம் அப்படியே தள்ளி போகுது. மதகத திரைப்படம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதனால் படக்குழு கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காங்க. குறிப்பாக ப்ரொடியூசர் அப்செட்டில் இருக்கார். ஏன்னா டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் எல்லாமே அடுத்தடுத்த படத்துக்கு அவங்க மூவ் ஆயிடுறாங்க. பட் படம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. இந்த மதகத ராஜா திரைப்படத்துக்கு பிறகு அடுத்ததாக திரும்பவும் சுந்தர்சி, விஷால் இவங்களாம் சேர்ந்து இன்னொரு படத்தில் நம்ம நடிக்கலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமிட் ஆகி அந்த படம் ஆம்பளை அப்படின்ற டைட்டில் வச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. 2015 பொங்கலுக்கு ஆம்பளை படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆம்பளை திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது.
சரி ஆம்பளை திரைப்படம் ஹிட் ஆயிடுச்சு, ஏன்னா சுந்தர்சி விஷால் இவங்க காம்போல வரக்கூடிய 2வது திரைப்படம். ஸோ இந்த பிஸ்னஸை பயன்படுத்தி நம்ம திரும்பவும் மதகராஜாவை கொண்டுட்டு வந்துடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது திரும்பவும் அந்த ஒரு சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. பணம் சிக்கல், ப்ரொடியூசர் இருக்குது, ஸோ ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது, கோர்ட்டில் கேஸ் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதனால் அந்த படத்தை அப்படியே கிடப்ப போட்டுட்டு விட்டுட்டாங்க. விஷாலும் அடுத்தடுத்து நிறைய படங்களை நடிக்க போயிட்டாரு, சுந்தர்சியும் போயிட்டாங்க. திரும்பவும் சில ஒரு 4 வருஷம் கழிச்சு 2019 இந்த முறை வந்து விஷால், சுந்தர்சி, தமன்னா இவங்களுடைய காம்போவில் ஆக்ஷன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. பட் அந்த திரைப்படம் ஒரு தோல்வியில் தான் முடிவடைஞ்சது. மதகராஜா இன்னமும் அப்படியே தான் இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு கோவிட் வந்துச்சு, படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் பேச்சு ஏற்பட்டது. அதுவும் நடக்கல. நடுவில் விஷால் வந்து நானே என்னுடைய சொந்த தயாரிப்பில் நான் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு விஷாலுமே கேட்குறாரு. பட் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்க முன் வரல, நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. ஸோ அப்போவும் அந்த படம் அப்படியே போகுது. அதுக்கு பிறகு சுந்தர்சி வந்து அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் அதையும் ஆரம்பித்து அரண்மனை 1, 2, 3, 4 வரைக்கும் இப்போ லாஸ்ட் இயர் வந்துச்சு, அதுவுமே முடிஞ்சது. போன வருஷம் கூட இயக்குனர் சுந்தர்சி கிட்ட இந்த மதகத ராஜா திரைப்படம் பற்றி பத்திரிகைகள் கேள்வி கேட்டாங்க, அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்னதாங்க நிலைமை அப்படின்ட்டு. நான் தயாரிப்பாளர்கிட்ட கொடுங்க, நான் காசு போட்டு வாங்கி நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு தயாரிப்பாளர்கிட்டே சொல்லிட்டேன். பட் தயாரிப்பாளர் அதை கொடுக்க மாட்டுறாரு, என்னன்றது தெரியல, அது என்ன பிரச்சனைங்கிறது தெரியல அப்படின்ட்டு சுந்தர்சி கூட சொல்லியிருந்தார். ஸோ அவ்வளோதான் அந்த படத்துடைய சோழி முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, படத்தை எடுத்து முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியே கடைசி வரைக்கும் ரிலீஸே ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த மதகராஜா திரைப்படமும் ட்ராப்பில் போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்போ திடீர்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க படக்குழு. குறிப்பாக சந்தானம் தன்னுடைய எக்ஸலத்தில் அதை போட்டிருக்காரு. இந்த ஜனவரி, அதாவது 2025 ஜனவரி 12ஆம் தேதி இந்த மதகத ராஜா திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப வருஷமாக இந்த படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா சுந்தர்சி வந்து ஃபார்மில், ஒரு நல்ல ஃபார்மில், இப்பவும் அவர் ஃபார்மில் தான் இருக்கார். பட் அப்போ ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். ஏன்னா அப்போ கலகலப்பு, அரண்மனை அதோட வரிசையில் தான் இந்த மதகத ராஜா திரைப்படமே உருவாச்சு. ஸோ சந்தானம் ஒரு காமெடியாக ஃப்ரெஷ்ஷாக அப்போ பயங்கரமாக நடிச்சிருந்திருப்பார். இப்போ அவர் ஹீரோ மாறிட்டார். பட் அப்போ அவருடைய காம்போலாம் பயங்கர ட்ரெண்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதில் அவங்க வரலட்சுமி, அஞ்சலி இவங்களுடைய காம்போலாம் இருக்குது. ஸோ படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தியிலுமே இருந்தது. பட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தில் ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் இருக்குமா, அவுடேட்டடான விஷயங்களாக இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமும் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. பட் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம படம் வந்த பிறகு தான் தெரியும். ஸோ செய்தி என்ன அப்படின்னா, சுந்தர்சி மற்றும் விஷால் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது. ஜனவரியில் இந்த பொங்கல் ரேஸில் மதகத ராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் எப்படி இருக்க போகுது, இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நீங்கள் எதை வேணால் மிஸ் பண்ணலாம். ஆனால் விஷால் பாடின அந்த மை டியர் லவ்வர் அப்படின்ற பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட அப்போ எல்லாருமே இப்போ வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாக எல்லாருக்குமே ஒரு நாஸ்டாலஜிக் நினைவுகளாக அந்த பாடல் இருக்கும். தங்களுடைய ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் அவங்க அந்த பாட்டை கேட்டிருந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டை இந்த படம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ மதகராஜா திரைப்படத்துக்கு யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.